யார் பேசுவது? காந்தியை பற்றி பேசுவதற்கு பாஜகவிற்கு முதல்ல அருகதை இருக்கிறதா? அம்பேத்கர் அவர்களுக்கு காந்தி மீது இருந்த விமர்சனம் என்பது ஒரு நட்பு முரண் சார்ந்த விமர்சனம் தான். இன்னும் காந்தி சிறந்தவராக இருந்திருக்க வேண்டுமே என்கிற விமர்சனம் தானே தவிர, காந்தியை யார் போட்டு தள்ளியது, யார் பச்சை படுகொலை செய்ததோ அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பிரதிநிதியாக தன்னை காட்டிக் கொள்ளக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனுக்கு காந்தியை பற்றி பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா? கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்கிற அயோக்கியத்தனங்களையோ தவறுகளையோ அவர்கள் செய்கிற குற்றங்களையோ பிழைகளையோ கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய இடத்தில் திருமாவளவன் எந்த காலத்திலும் இருந்தது கிடையாது. ஆர்எஸ்எஸ்க்கு என்ன நோக்கம் இருக்கிறது? சிறுபான்மை மக்களை இந்த மண்ணிலே இருந்து அகற்ற வேண்டும். அவர்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள். பல மாநிலங்களிலே ஆர்எஸ்எஸ் பேரணி போகிற இடங்களிலே எல்லாமே மத பிரச்சனைகளை தூண்டி விடுவதற்கான வாய்ப்பாக அதை மாற்றிக் கொள்கிறார்கள். அமைதி பூங்காவாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டிலே போய் இவர்கள் ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துகிறார்கள் என்று சொன்னால் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்காக நடத்துகிறார்கள். நான் குடிக்க மாட்டேன், என்னை மாதிரி நீங்களும் குடிக்க மாட்டேன்னு நம்புறேன் என்று சொன்னார். தப்பா சொல்லல. கருத்து விமர்சனம் வந்தபோது அதற்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று அந்த கருத்தில் இருந்து அவர் திரும்ப பெற்றுக் கொண்டார். அது திருமாவளவனுடைய பண்பாட்டை காட்டுகிறது. திமுக எதிர்ப்பு மாநாடாக மாறவில்லையே என்கிற கவலை பாஜகவிற்கு இருக்கிறது, அதிமுகவுக்கு இருக்கிறது, நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் 2 நடத்தி முடிச்சாரு. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த மாநாட்டை குறித்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்தியிருக்கிறாரு. ஆனால் அவருடைய நினைவு நாளுக்கு காமராஜருக்கு மாலை அணிவித்தாரு, ஆனால் காந்தியை புறக்கணிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழிசை சவுந்தரராஜன் ஏன் தொடர்ந்து பாஜகவை காட்டி கொடுக்கிறார் என்று தெரியவில்லை. ஏற்கனவே சமூக விரோதிகளின் பட்டியலை எல்லாம், ரவுடிகளின் பட்டியலை எல்லாம் பாஜகவின் நிர்வாகிகளின் பட்டியலாக அண்ணாமலை தான் மாற்றிவிட்டார் என்று குற்றச்சாட்டு சொன்னார். அதற்கு பின்பு இப்பொழுது அதைவிட ஒரு பெரிய குற்றச்சாட்டை இப்பொழுது சொல்லியிருக்கிறார். காந்தி ஜெயந்தி அன்றுக்கு காந்தியினுடைய நினைவு மண்டபத்திற்கு சென்று மாலை அணிவித்துவிட்டு மாநாட்டிற்கு செல்லலாம் என்று திருமாவளவன் அவர்கள் கிண்டியிலே இருக்கக்கூடிய காந்தி மண்டபத்திற்கு செல்கிறார். அங்க இருக்கக்கூடிய காவல்துறையில் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆளுநர் அவர்கள் மாலை அணிவிப்பதற்கு பின்புதான் நீங்கள் மற்றவர்கள் மாலை அணிவிக்க முடியும். ஆளுநர் வருகை தருவதற்கு ஒப்புதல் தந்திருக்கிறார், எனவே யாருக்குமே முன் அனுமதி தர இயலாது என்று சொல்லுகிறார்கள். இவருக்கு மாநாட்டுக்கு அங்கே உரிய நேரத்துக்கு போக வேண்டிய நேர நெருக்கடி இருக்கிறது. ஆனால் ஆளுநர் வருகிற நேரம் 10:30 மணிக்குத்தான் ஆளுநர் வருவார் என்று அவர்கள் தகவல் சொன்னதற்கு பின்னால் இவர் முன்கூட்டியே போய்விட்டார். தொடர்ந்து காத்திருக்க முடியாத ஒரு சூழல். அதனால் என்ன பண்ணிட்டார்னா, மாநாட்டுக்கு போவதற்கு, உளுந்தூர்பேட்டைக்கு போவதற்கு ஏறத்தாழ 4 மணி நேரம் ஆகும். ஏதாவது வாகன நெரிசல் ஏற்பட்டு விட்டால், போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விட்டால், உரிய நேரத்திற்கு மாநாட்டிற்கு போய் சேர முடியாதே என்கிற காரணத்திற்காக எவ்வளவோ வாதாடி பார்த்தால் அவர்கள் அனுமதிக்கவில்லை. எனவே பக்கத்திலே இருக்கிற காமராஜருடைய நினைவகத்திற்கு சென்று காந்தியின் தொண்டராக இருக்கிற காமராஜருடைய இதற்கு மாலை அணிவித்து விட்டு, ஏனென்றால் அன்று அவருக்கு நினைவு நாள். காந்திக்கு எந்த நாள் அக்டோபர் 2 பிறந்த நாளோ அதே 2ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் தேதி தான் காமராஜருடைய நினைவு நாள். எனவே காந்தியின் வழி தோன்றலாக தமிழ்நாட்டிலே தோன்றிய ஒரு மாபெரும் தலைவராக இருக்கக்கூடிய காமராஜர் நினைவகத்திலே மாலை அறிவித்து விட்டு அவர் அவசரமாக மாநாட்டுக்கு சென்று விட்டார். மதுவிலக்கு மாநாடு விசிக தலைமையில நடத்துறாங்க. ஆனா அந்த கொள்கைகள்ல மாற்று இருக்கிறதுனால, அதாவது காந்தி அவர்களுடைய கொள்கைக்கு இவருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கிறதுனால தான் காந்தியை புறக்கணிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இல்லையா? இது மிக நுட்பமான ஒரு குற்றச்சாட்டு. காந்தி வாழுகிற காலத்திலே அம்பேத்கருக்கும் காந்திக்கும் ஒரு முரண்பாடு இருந்தது. அது என்ன வகையான முரண்பாடு என்று சொன்னால், தொடக்க காலத்திலே காந்தி அவர்கள் சாதிய நம்பிக்கை கொண்டவராக இருந்தார், சனாதனத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். பின்னாளிலே படிப்படியாக அதிலிருந்து அவர் விடுபட்டு வெளியேறுவதற்கு மிக நீண்ட காலமாகிவிட்டது. எத்தனையோ பேர்களை நீங்கள் மகாத்மா என்று சொல்லுகிறீர்கள், எவ்வளவோ கட்டளைகளை இடுகிறீர்களே, நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தாழ்த்தப்பட்ட மக்களை மோசமாக எப்படி நடத்துகிறார்கள் என்பதற்காக குறைந்தபட்சம் அறிவுறுத்த வேண்டாமா நீங்கள் என்றெல்லாம் அம்பேத்கர் வரை அந்த காலகட்டத்தில் விமர்சனம் செய்திருக்கிறார். அம்பேத்கர் அவர்களுக்கு காந்தி மீது இருந்த விமர்சனம் என்பது ஒரு நட்பு முரண் சார்ந்த விமர்சனம் தான். இன்னும் காந்தி சிறந்தவராக இருந்திருக்க வேண்டுமே என்கிற விமர்சனம் தானே தவிர, காந்தியை முற்றிலுமாக புறக்கணிப்பதற்கான விமர்சனம் அல்ல. ஆனால் காந்தியை யார் போட்டு தள்ளியது, யார் பச்சை படுகொலை செய்ததோ அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய, அந்த இந்துத்துவ சித்தாந்தத்தினுடைய, அந்த இந்து மகாசபையினுடைய சித்தாந்தத்தினுடைய
பிரதிநிதியாக தன்னை காட்டிக் கொள்ளக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனுக்கு காந்தியை பற்றி பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா? அவருடைய தந்தையார் குமரி அனந்தன் காங்கிரஸ்காரர், அவருக்கு வேண்டுமானால் அந்த அருகதை இருக்கலாம். தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவிலே போய் சேர்ந்து பதவிக்காக பல வேஷங்கள் போட்டு கட்சி தலைவராக இருந்து வேறு பதவியிலே நேரடியாக தேர்தல் அரசியலிலே தேர்ந்தெடுக்கப்பட முடியாத சூழ்நிலையிலே இருந்தவர், வேறு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? ஆளுநராக இருந்தார். அந்த பதவியிலும் பாதியிலேயே விட்டு தேர்தலில் நின்று நடுத்தருடைய நின்று கொண்டிருக்கிறார். எனவே காந்தியை போட்டு தள்ளிய சித்தாந்தத்தை யார் பேசுவது? காந்தியை பற்றி பேசுவதற்கு பாஜகவிற்கு முதல்ல அருகதை இருக்கிறதா? RSS தான் காந்தி அவர்களுடைய கொலைக்கு காரணம் அப்படின்றத நீங்க சொல்ல வரீங்க. ஆனா இப்போ அம்பேத்கருடைய சிலை இருந்திருந்து, அம்பேத்கருடைய பிறந்தநாள் இருந்திருந்தா மாநாடுக்கு நேரமாகுது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் போயிருப்பாரா அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. பேச முடியாது. ஒரு மாநாடு அவர் தான் நடத்துகிறார், அவரே தாமதமாக செல்வது அல்லது அவரே அந்த விழாவிற்கு செல்வதிலே மிக நீண்ட நேரம் தொண்டர்களை காத்திருக்க வைப்பது என்பது முறையானதாக இருக்க முடியாது. இவர்கள் நினைத்திருந்தால் என்ன செய்யலாம்? திருமாவளவன் ஒரு மாலை அணிவித்துட்டு செல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடும்? காவல்துறை ஏன் அனுமதி தரவில்லை? ஆளுநருக்கு அச்சப்பட்டு கொண்டு காவல்துறை அவர் வருகிறார் என்பதற்காக தடுத்திருக்கிறாங்க. அப்ப நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆளுநருக்காக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அனுமதியை தர மறுத்தவர்கள் மீது தான் நீங்கள் கோவப்பட்டிருக்க வேண்டுமே தவிர திருமாவளவன் மீது குற்றச்சாட்டு சொல்வதற்கு எந்த விதமான தார்மீக நியாயமும் கிடையாது. சரி, இப்போ இந்த மதுவிலக்கு மாநாட்டுக்கு விசிக கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கே, கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே அந்த மாநாட்டு மேலே நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கே அதில் ஈடுபாடு இல்லை அப்படின்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்களே, அது அவங்களுக்கு எப்படி தெரியும்? மாநாட்டில் ஈடுபாடு இல்லாமல் தான் லட்சக்கணக்கான பேர் அந்த திடலில் கூட்டினாங்களா? வாகனங்களே ஒரு 6000 வாகனங்கள். சார், அது திமுகவுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம், ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுறதுக்காக நாங்கள் இருக்கிறோன்ற ஒரு அவங்களுடைய இதை காட்டுறதுக்காக, அவங்களுடைய சக்தி இவ்வளோ பேர் நாங்கள் நினைச்சா மாநாட்டில் இவ்வளோ பேர் வருவாங்கன்றதை காட்டுறதுக்காக போடப்பட்ட மாநாடு. மாநாடுமே தங்களுக்கு பின்னால் எத்தனை லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் அணிவகுத்து வருகிறார்கள், அலையலையாய் கூட்டமாக எங்களுக்கு பின்னால் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது காட்டுவதற்காக தான் மாநாடு எல்லாருமே நடத்துகிறார்கள். என்னவோ திருமாவளவன் மட்டும்தான் மாநாட்டை இப்படி. ஆனா மாநாடு பேர் மதுவிலக்கு மாநாடு, ஆனா அதுக்கான நோக்கமா அது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் அதற்கான நோக்கமாக இல்லை? அவர் தான் சொல்றாரு, தமிழ்நாட்டிலே மதுவிலக்கை அமல்படுத்தி விட்டால் பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரிக்கு போய் சரக்கு அடிச்சுட்டு வந்துருவாங்க, வரும்போது சரக்கு வாங்கிட்டு வேற வருவாங்க, போலீஸ்காரர்கள் சோதனை எடுக்கிற போது தேவைப்பட்டால் போலீஸ்காரர்களுக்கு கூட 2 பாட்டிலை கொடுக்கக்கூடியவர்கள்லாம் அந்த நாட்டில் இருக்கிறான். அதனால தேசிய அளவிலே மதுவிலக்கை மாநில அளவில் மட்டுமல்லாமல் தேசிய அளவிலே மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை அவர் முன்வைக்கிறார். அப்போ கட்சியில எல்லாருக்குமே ஈடுபாடு இருக்கு, கட்சியில யாருக்குமே அதுக்கு மாற்று கருத்து இல்லையா சார்? கட்சி என்பது பல கோடிக்கணக்கான தொண்டர்களினுடைய விருப்பம் சார்ந்த இடம். அதில் ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கே வேறு வேறு குணங்கள் இருக்கிற போது எல்லாருக்குமே ஒற்றை கருத்து தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. வேறு வேறு கருத்துக்கள் இருக்கும். ஆனால் தலைவர் சொல்லிவிட்டார் என்கிற காரணத்திற்காக அவர்கள் அவ்வளவு பேர் அணி திரண்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பாஜகவுக்குள்ள ஒரு அணியா இருக்கிறது, பல அணிகள் இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளையுமே ஒற்றை அணிதான் இருக்கிறது, ஒரே கருத்து தான் இருக்கிறது என்றெல்லாம் இல்லை. பாஜகவிலே தான் எஸ் வி சேகரும் இருக்கிறார், அண்ணாமலையும் இருக்கிறார். எஸ் வி சேகர் அண்ணாமலை குறித்து என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? எவ்வளவோ முரண்பட்ட கருத்துக்களை பேசுகிறார். எனவே அதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு அரசியலை நாம் பார்க்க முடியாது. முழுக்க முழுக்க என்னன்னா மது ஒழிப்பது என்பது ஒரே நாள் இரவிலே 8:30 மணிக்கு இந்த நாட்டிலே பணம் செல்லாது என்று அறிவிக்கக்கூடிய சர்வ அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் ஒரே நாடு என்கிறார்கள், ஒரே பண்பாடு என்கிறார்கள், ஒற்றை கலாச்சாரம் என்கிறார்கள், ஒரே தேர்தல் என்கிறார்கள். ஏன் மது ஒழிப்பிலே மட்டும் இந்தியா முழுக்க தேசிய அளவிலே மது ஒழிப்பை ஏன் அமல்படுத்தக்கூடாது என்கிற ஒரு கேள்வியை திருமாவளவன் கேட்டிருக்கிறார். அதற்கு பதில் சொல்ல துப்பில்லாமல் அவர்கள் திமுக மீது எதிர் நிலைப்பாட்டை இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிகள் சிறுத்தையா இருந்தது, இப்போ சிறுத்து போயிருச்சு. ஸ்டாலின் அவர்களை பார்த்து திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பயம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாங்க இல்லையா? அப்படி என்றால் எப்படி அந்த மாற்று கருத்தை அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, பல விஷயங்களிலே போராடி கொண்டுதான் இருக்கிறார். இப்ப சாம்சங் நிறுவனத்திற்கு எதிராக தொழிலாளர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை வழிநடத்துவது யார் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் வழிநடத்துகிறது. திமுகவினுடைய கூட்டணியிலே தான் இருக்கிறார்கள். திமுக அரசுக்கு எதிராக போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போலதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களை அரசுக்கு எதிராக போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். நாகப்பட்டினத்திலே விசிகாவினுடைய கொடியை ஏற்றுவதற்கு காவல்துறை தடையாக இருக்கிறது என்று சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி காட்டினார்கள். அதெல்லாம் அரசுக்கு எதிரான போராட்டம் தானே. கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்கிற அயோக்கியத்தனங்களையோ தவறுகளையோ அவர்கள் செய்கிற குற்றங்களையோ பிழைகளையோ கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய இடத்தில் திருமாவளவன் எந்த காலத்திலும் இருந்தது கிடையாது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்த போதுதான் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அவர் போராடினார். ஏற்கனவே பல முறை அவர் பொதுநலன் சார்ந்த பல போராட்டங்கள், அவர் கலந்து கொள்ளாத போராட்டங்களே கிடையாது. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள்
எங்கு நடந்தாலும் திருமாவளவனுடைய குரல் இல்லாமல் அந்த போராட்டம் நிறைவு பெறாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா போராட்டங்களிலும் அவர் கள போராட்டங்களில் நின்று கொண்டே இருக்கிறார். தமிழக அரசு கிட்ட இருந்து RSS பேரணிக்கு பெர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவரை போய் கொலை செய்யறதுக்கு இங்க வந்து எல்லா பெர்மிஷனும் இருக்கு, இங்க அது மாதிரி அசால்ட்டா நடக்குது அப்படின்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே, அதை எப்படி பார்க்குறேன்? RSS பேரணிக்கு என்ன காரணத்துக்காக அனுமதி தர வேண்டும் ஒரு கேள்வி இருக்கிறது. ஒவ்வொருத்தருமே பேரணி போவதற்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. RSSக்கு என்ன நோக்கம் இருக்கிறது? சிறுபான்மை மக்களை வந்து இந்த மண்ணிலே இருந்து அகற்ற வேண்டும், அவர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிரானவர்கள் என்று கோஷமிடுகிற, மிக மோசமான வசம்பு சொற்களை கோஷமிடுகிற, வெறுப்பு அரசியலை வைக்கிற, சிறுபான்மை மக்கள் மீது வெறுப்பை கக்குவதற்காக ஒரு பேரணி நடத்துகிறார்கள். அது மத கலவரங்களுக்கு வித்திடுகிறது. பல மாநிலங்களிலே RSS பேரணி போகிற இடங்களிலே எல்லாமே மத பிரச்சனைகளை தூண்டி விடுவதற்கான வாய்ப்பாக அதை மாற்றிக் கொள்கிறார்கள். வேண்டுமென்றே பள்ளிவாசல் இருக்கிற தெருக்களிலே, சர்ச்சுக்கள் இருக்கக்கூடிய தெருக்களின் வழியாக போய் அவர்களுக்கு எதிராக கோஷம் போட்டு, அங்கிருந்து யாராவது ஆத்திரப்பட்டு ஏதாவது செருப்பை வீச மாட்டார்களா, ஏதாவது கல்லை வீச மாட்டார்களா என்று சொல்லி காத்திருந்து கலவரம் செய்கிறார்கள். பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற பிரச்சனையை உருவாக்குவதன் வழியாக RSS வந்து ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய அத்தாரிட்டி நாங்கள் தான் என்று சொல்வதன் வழியாக ஒரு வாக்கு அரசியலை கட்டமைப்பதற்காக இந்த வேலையை செய்கிறார்கள். எதற்காக பேரணி போகிறார்கள்? ஏதாவது சமூக நோக்கம் வேண்டாமா? வகுப்புவாத கலவரத்தை தூண்டுவதற்கு, வெறுப்பு அரசியலை தூண்டுவதற்கு தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது. அமைதி பூங்காவாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டிலே போய் இவர்கள் RSS பேரணி நடத்துகிறார்கள் என்று சொன்னால் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்காக நடத்துகிறார்கள். எனவே அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு கருதி தான் வந்து அனுமதி மறுக்கப்படுகிறதே தவிர பல உளவுத்துறையிடமிருந்து தகவல் வருகிறது அவர்கள் இது மாதிரியான திட்டமிடல்கள் செய்கிறார்கள் என்பதற்காகத்தான் மறுக்கிறார்களே தவிர வேறு காரணம். சார், திருமாவளவனுக்கு காந்தி அவர்களுடைய கொள்கையில வந்து மாற்று கருத்து இருக்கு அப்படிங்கிறதுல ரெண்டு அர்த்தத்தை வச்சு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பகிர்ந்திருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? திருமாவளவன் அவர்களுக்கு காந்தியை ஏற்றுக்கொள்வதிலே ஏதோ ஒரு வகையான ஒரு மனத்தடை இருக்கிறது என்பதை போன்ற ஒரு இரட்டை அர்த்தம் துணிக்கக்கூடியது என்று சொல்வதை போல ஒரு கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் திருமாவளவன் அவர்களுக்கு ஏதோ மது பழக்கத்திலே அவரே இருப்பது போலவும், அதனால் தான் காந்திக்கு வந்து அவர் வந்து மரியாதை செலுத்தாமல் போனதை போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் திட்டமிட்டு ஒரு டயலாக் கிரியேட் பண்றாங்க. அதற்கு பதிலடி கொடுக்கிற விதமாகத்தான் திருமாவளவன் அவர்கள் அந்த மாநாட்டிலே சொன்னார், எனக்கு பாட்டிலை திறக்கிற பழக்கமே கிடையாது, நான் யாரையுமே மது குடிப்பவர்களை நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்னை போலவே தான் நீங்களும் மது அருந்த மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்து சொன்னார். தப்பா சொல்லல, நான் குடிக்க மாட்டேன், என்னை மாதிரி நீங்களும் குடிக்க மாட்டேன்னு நம்புறேன் என்று சொன்னார். இவங்க ஒரு இரட்டை அர்த்தத்தை சொன்னதை போல அதற்கு பதிலடி கொடுப்பதற்கும் அதே மாதிரியான இரண்டு அர்த்தங்கள் துணிக்கிற ஒரு பதிலை அவர் சொல்லிட்டாரு. ஒரு பெண்ணை பார்த்து அப்படி சொல்லலாமா என்கிற கருத்து விமர்சனம் வந்தபோது அதற்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று அந்த கருத்தில் இருந்து அவர் வந்து திரும்ப பெற்றுக் கொண்டார். அது திருமாவளவனுடைய பண்பாட்டை காட்டுகிறது. எனவே திருமாவளவனுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. திமுக எதிர்ப்பு மாநாடாக மாறவில்லையே என்கிற கவலை பாஜகவிற்கு இருக்கிறது, அதிமுகவுக்கு இருக்கிறது, மற்ற கட்சிகளுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது. இவர்கள் எல்லாருமே திருமாவளவன் எப்படியாவது திமுகவோடு முரண்டு பிடித்து கொண்டு வெளியே வந்து விடுவார், கூட்டணியிலே திமுகவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அஸ்திவாரத்தை அசைத்து விடலாம் என்று ஆசைப்பட்டார்கள். மது ஒழிப்பு மாநாட்டின் மூலமாக அது நடந்துவிடும் என்று நம்புகிறவர்களுடைய கனவுகளிலே திருமாவளவன் மண்ணலி போட்டு விட்டார் என்கிற கோபத்திலே தான் இது போன்ற எதிர் விமர்சனங்களை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கொள்கை என்பது நிரந்தரமானது, கூட்டணி என்பது அவ்வப்போது அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்காக அமைக்கப்படுகிற தேர்தல் உடன்பாடு தான் என்பதை புரிந்து கொண்டால் இந்த குழப்பத்திற்கு எந்த விதமாக இது போன்ற குழப்பத்திற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. சார், சீமான் அவர்கள் வந்து பாமக கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களை வந்து விசிக தலைவர் திருமாவளவன் கூப்பிடாம இருந்தது வந்து தவறு, நான் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நான் போவேன், ஆனால் பாமக தலைவரை வந்து கூப்பிட்டே ஆகணும், அவரை வந்து ஜாதி கட்சி அப்படின்ற மாதிரி திருமாவளவன் பாகுபாடு பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே தலித்து மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிகளை சார்ந்தவர்கள் சார்பாக எவ்வளவு பெரிய வன்கொடுமையெல்லாம் நடந்தது என்பதே ஒன்றும் அறியாத ஒரு சிறு பிள்ளையை போல சீமான் அவர்கள் வந்து ஒன்றும் தெரியாததை போல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தலித் மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு எவ்வளவு பெரிய வன்கொடுமைகளை அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். 3 கிராமங்களை தீ வைத்து கொளுத்தினார்கள். தருமபுரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 கிராமங்களை தீ வைத்து கொளுத்தினார்கள். யாரோ ஒரு பெண்ணும் ஆணும் தனிப்பட்ட முறையிலே வந்து ஒரு வன்னியர் சமூகத்து பெண்ணை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய இளைஞன் காதலித்து விட்டான் என்கிற காரணத்திற்காக 2 பேரும் வந்து இளவரசன் திவ்யா என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து ஓடிப்போய் விட்டார்கள் ஊரை விட்டு என்பதற்காக 3 கிராமங்களை தீ வைத்து கொளுத்தியவர்களோடு
ஜாதியை மறந்து அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை மறந்து அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அக்கிரமத்தை மறந்து அவர்களை அழைக்க வேண்டும் என்று சீமான் எப்படி கூச்சாநாச்சம் இல்லாமல் கூப்பிடுகிறார் என்று தெரியவில்லை. அப்போ விசிகாவுமே வந்து ஒரு சாதிய ரீதியான கட்சியாக தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி கருணாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி பார்க்க? அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு புரிந்தவர்கள் இதை பேச மாட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்லுகிற முதல் கோட்பாடு என்னவென்றால் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்பதுதான் திருமாவளவனுடைய கொள்கை. அப்ப சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்து சாதி கட்சி என்று சொல்லுகிறவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்க முடியும்? சாதியின் வழியாக யார் ஆதாயத்தை அனுபவிக்கிறார்களோ, யார் அதிகாரத்தை அனுபவிக்கிறார்களோ, யார் கல்வியினுடைய பெரும் பதவிகளை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் தான் சாதியை பிடித்து கொண்டு தொங்குகிறார்கள். சாதியினால் அவமானப்படுத்தப்படுகிறவன், சாதியால் ஒதுக்கப்பட்டவன், சாதியால் தீண்டத்தகாதவனாக நடத்தப்பட்டவன், சாதியால் எல்லா விதமான வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டவன் வந்து ஒருபோதும் சாதியை கொண்டாட மாட்டான். எனவே சாதி ஒழிப்பை மையமாக வைத்துதான் விடுதலை சிறுத்தைகள் இயங்குகிறது. அது ஒரு நாளும் வந்து சாதி கட்சி அல்ல. இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல தகவல்களை எங்ககிட்ட தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி.